ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லர் சீரிஸ் மெத்தட். நமக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் வரக்கூடிய டாபிக், 5th யூனிட்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் டெய்லர் சீரிஸ் மெத்தட். டெய்லர் சீரிஸ் மெத்தட்லேருந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம், ப்ரொசீஜர் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யூசிங் டெய்லர் சீரிஸ் மெத்தட் ஃபைண்ட் ஒய் ஆஃப் 1.1. ஓகேவா? கிவன் y dash equal to x square plus y square, y of 1 equal to 2. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எடுத்துறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குல்ல, y டேஷ்னு எடுத்துடும். கிவன் சில ப்ராப்ளம்ஸ் dy by dx கொடுத்துருப்பாங்க. dy by dxனாலும் y டேஷ்னாலும் f of x, yனாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ அங்கே y dash equal to given y dash equal to x square plus y square. ஓகேவா? இப்போ y dash equal to x square plus y square. அடுத்து y of 1 equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உள்ள இருக்கிறது x நாட் வேல்யூ, வெளியே இருக்கிறது y நாட் வேல்யூ. உள்ள இருக்கிறது x நாட் வேல்யூ, x நாட் equal to 1 and y not equal to 2 and y not equal to 2. ஓகேவா? ரைட். உள்ள இருக்கிறது x நாட் வேல்யூ, வெளியே என்னைக்குமே பார்த்துக்கணும். இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கனாலே உள்ள இருக்கிறது x நாட் வேல்யூ, வெளியே இருக்கிறது y நாட் வேல்யூ. கொடுத்த எடுத்துட்டார். இது போக ஒரே ஒரு வேல்யூ வேணும், h வேல்யூ வேணும். ஓகேவா? h ஹச்னா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. ஒன்று போனால் h equal to 1, ரெண்டாக போனால் h equal to 2. ஸோ இந்த சீரீஸில் வரக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா h equal to என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 1க்கும் என்ன ஃபைன் பண்ணணும், 1.1க்கும். இந்த 1க்கும் 1.1க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, 0.1. ஓகேவா? 0.1 இஸ் தான் h வேல்யூ. ஓகேவா? h இதுவா ஃபார்முலான்னு எழுத இருந்தால் என்ன, y1 equal to y0 plus h by 1 factorial y0 dash plus h square by 2 factorial y0 double dash plus h cube by 3 factorial y0 triple dash plus etc. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதான் ஃபார்முலா. தனித்தனியாக ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஹச் வேல்யூ தெரியும். ஓகேவா? அந்த ஒய் நாட் வேல்யூவும் தெரியும், ட்ரூ. இந்த ஒய் நாட் டேஷ், ஒய் நாட் டபுள் டேஷ், ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் வேல்யூ நமக்கு தெரியாததுனால நம்ம அதை ஃபைன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒய் டேஷ் எடுக்கும். ஒய் டேஷ் ஃபர்ஸ்ட் ஒய் டேஷ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த சைடு எப்படி எழுதுறோம்னா எல்லாத்துலேயும் நாட்டு சேர்க்கும். எல்லாத்துலேயும் நாட்டு சேர்க்கும். நாட்டு சேர்த்து என்ன வரும், ஒய் நாட் டேஷ் ஈக்குவல் டு y0 dash equal to x0 square plus y0 square. ஓகேவா? இப்படி எழுதுறோம். இந்த சைடில் நாட்டு சேர்க்கும். இது வரைக்கும் எல்லாத்துலையும் நாட்டு சேர்க்கும். அப்போ y0 dash என்ன வரும், y0 dash equal to x0 வேல்யூ என்ன, 1 ஸ்கொயர். y0 என்ன, 2, அப்போ 2 ஸ்கொயர். ஆன்சர் என்ன, 4 plus 1 5. இப்போ y0 dash equal to 5. புரியுதா? கொடுத்ததை எடுத்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது அப்படியே எடுத்துட்டு இங்கே நாட்டு. இப்போ அது அடுத்து நமக்கு ஒய் டபுள் டேஷ் வேணும். ஒய் டபுள் டேஷ்னா இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி, எக்ஸை பொறுத்து ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, உள்ள இருக்கிற ஒய்யை பண்ணால் ஒய் டேஷ். ஓகேவா? இது அப்படியே அந்த சைடு வரும். ஸோ இந்த சைடு வரும்போது இந்த சைடு எப்படி சேர்க்கணும், எல்லாத்தையும் நாட் சேர்க்கணும். இங்கே எப்படி எல்லாத்தையும் நாட் சேர்த்தோமா, இந்த சைடும் நாட் எழுதணும். டே ஒரு பாக்ஸ் போட்டு எடுங்க, தப்பு இல்லை. அப்படி எழுதுனா y0 டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2x0, நாட்டு தான் சேர்க்கணும், வேறு ஒன்றும் செய்யலை. இல்லைங்களா? நாட் x0 அடுத்து ப்ளஸ் y டேஷ். அப்போ 2 இன்டு x0 வேல்யூ என்ன, 1, 2 இன்டு y0 வேல்யூ என்ன, 2, y டேஷ் வேல்யூ என்ன, 5. ஓகேவா? அப்போ 5 2s are 10, 10 into 2 20, 20 plus 2 22. y double dash value equal to
22. சரிங்க, புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? ரைட். அடுத்து ட்ரிபிள் டேஷ் சொன்னோம்ல, ட்ரிபிள் டேஷ் ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ். ட்ரிபிள் டேஷ்ங்கும் போது இது என்ன செய்யணும், மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 தான். இப்போ 2y டேஷ் பண்ணும்போது நம்ம டிஃபரன்ஸ் இது யூவாகவும் இது வியாகவும் எடுத்துக்கணும். அப்போ யூவிக்கு ஃபார்முலா என்ன, யூவி ஈக்குவல் டு uv dash plus vu dash. இப்போ இது யூவும் இது வியாவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டா இதான் வரும். அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது யூ ஆனது 2y, 2y வச்சுக்கிட்டு ஒய் டேஷ் பண்ணுனா டபுள் டேஷ், ஒய் டபுள் டேஷ். ஓகேவா? ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வியை வச்சுக்கிட்டு வீனானது ஒய் டேஷை வச்சுக்கிட்டு 2 காமனாக தான் வரும். ஓகேவா? 2 ஐம்பது அது ரெண்டுலேயும் போட்டுக்கலாம். 2 காமனாக வச்சுட்டு உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருந்தேன், அவ்வளோதான். இப்போ இங்கே பண்ணும்போது இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க என்ன வரும், அதாவது வியை வச்சுக்கிட்டு ஒய் டேஷை வச்சுக்கிட்டு ஒய்யை பண்ணா அது ஒய் டேஷ். ஓகேவா? அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 + therefore y naught triple dash equal to 2 + 2y y double dash plus 2y dash whole square. ஏன்னா y dash whole square. ஓகேவா? இந்த சைடு வரும்போது நாட் எழுதணுமா, அப்போ இப்படி எழுதலாம் y triple dash equal to நாட் எழுதுனா 2 + 2 into, ஓகேவா, 2 into y naught double dash plus 2 into y, sorry, y dash square na, y dash whole square, sorry, y dash whole square, y one vote, sorry, y dash whole square. அப்போ இங்க y naught dash whole square பண்ணலாமா? y naught எல்லாத்துலையும் நாட் சேர்த்துருக்கோம். ஓகேவா? எல்லாத்துலையும் நாட் சேர்த்துருக்கோம். இப்போ இங்கே பண்ணும்போது y naught triple dash equal to 2 plus எழுதலாமா? கீழே எடுத்தேன் y naught triple dash equal to 2 plus 2 into y naught வேல்யூ என்ன, 2. ஓகேவா? y naught double dash வேல்யூ என்ன, 22 ஃபைன் பண்ணிடுறோம். plus 2 into y naught dash வேல்யூ என்ன, 5 square. 25, 50 and 22 plus 2. ஓகேவா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா y naught triple dash வேல்யூக்கு 140 கிடைக்கும். 140 நமக்கு ஆன்சர் செய்வோம் கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து இது எல்லாம் கிடைச்சிட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி வச்சு போகிறோம், நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து பை டெய்லர் சீரிஸ் மெத்தட். டெய்லர் சீரிஸ் மெத்தட் படி நீங்க பார்த்தீங்கன்னா y1 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், y நாட் போல என்ன பண்ணலாம், y நாட்டோட வேல்யூ வந்து 2 பிளஸ் h வேல்யூ வந்து 0.1 தொடர்பு 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்போ y நாட் டேஷோட வேல்யூ 5, h ஸ்கொயர்னா 0.1 whole square, 2 factorial 2 தான். y நாட் டபுள் டேஷோட வேல்யூ வந்து 22. அடுத்து y கியூப், அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 3 ஃபேக்டோரியல் போகலாம், 1 into 2 into 3, அப்போ 1 into 6 y நாட் ட்ரிபிள் டேஷ் வேல்யூ வந்து 140. ஓகேவா? இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணால் 2 ப்ளஸ் இங்கே வரணும் 0.5 வரும், ப்ளஸ் இதையும் கேன்சல் 11 ஆகும். 0.1 ஸ்கொயர் இன்டு 11 ப்ளஸ் 0.1 கியூப் டிவைடட் பை 6 இன்டு 140. இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது y1 வேல்யூ மீனிங் என்ன, y of 1,1. ஸோ y of 1,1 மீனிங் y1 y of 1,1 அதான ஃபைன் பண்ணுறோம்.
y of 1,1 equal to 2.6333 நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியணும், அதில் ஃபார்முலா நல்லா படிக்கணும். ஓகேவா? சின்ன கான்செப்ட் தான். டெய்லி பேசிஸ் வந்து அடிக்கடி ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளத்தோட மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.